என்னாச்சு கத்திக்கிட்டே கிடக்கு? என்ன டிங்கு அப்பதான் இருந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்க? இன்னும் வயிறு பசிக்கோ? அப்புறம் எதுக்கு சத்தம் போட்டு கிடக்க? பொங்கல், இட்லி, சாம்பார், வடை என்ன ருசி தெரியுமா? பரவாயில்லையே டிங்கு, என் சமையல நீ பாராட்டலாம் செய்திய. ஆமாக்கா, பின்ன சாப்பாடு என்ன ருசியா இருக்கு தெரியுமா? உங்களை போய் நான் பாராட்டாம இருக்க முடியுமா? அந்த சாம்பார் இருக்கே, சாம்பார் என்ன ருசி, என்ன ருசி. நிறைய சாப்பிட்டேன் அன்னைக்கு காலையிலேயே, கழுத்து வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு மத்தியான சாப்பாடே எனக்கு வேண்டாம். சரி, அதான் வயிறுலாம் நல்லா நிறைஞ்சு போய் தானே இருக்கு, அப்புறம் என்னத்துக்கு சத்தம் போட்டுட்டே இருக்கா? அதான் சொன்னோம்லக்கா, என்னன்னு தெரியல ஏதுன்னு தெரியல, சும்மா கத்திக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. அட, அன்னைக்கு பொண்ணு தாய் பாட்டி பார்வதி பாட்டி வீட்டில் வச்சு என்ன சொன்னாவோ? ஏ பார்வதி, உன் வீட்டுக்கிட்ட நின்று காக்கா சத்தம் போட்டு கிடக்கு, இன்னைக்கு யாராவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு வருவோன்னு சொன்னாவோ. அதே மாதிரியே சாயங்காலம் போல நம்ம காமாட்சி பாட்டி வர பார்வதி பாட்டி வீட்டுக்கு வந்தாவோ. அப்படின்னா டிங்கு சத்தம் போட்டதை பார்த்தா நம்ம வீட்டுக்கும் யாரோ சொந்தக்காரங்க வராங்கன்னு அர்த்தம், அப்படிதானே? அப்படிதானே? இல்ல, ஆமா, அதான் அர்த்தம். சரி, சொந்தக்காரங்க விருந்துக்காரங்கன்னு யார் வந்தாலும் எத்தனை பேர் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலையில் சாப்பாடெல்லாம் ரெடியா இருக்கு, மத்தியானம் சாப்பாடு கூட குழம்பு கூட்டெல்லாம் ரெடியா இருக்கு, சோறு மட்டும் வடிச்சா போதும். அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. டிங்கு, வீட்டுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் உன் சத்தத்தை நிப்பாட்டுவியோ? சரி, நீ சாப்பிட்ட சோறு செமிக்கிறது வரைக்கும் நீ சத்தம் போட்டுக்கிட்டே இரு, நான் போயிட்டு வரேன். ஏத்தி, மரகதக்கா கீரை தாரையும் வந்து வாங்கிட்டு போன்னு சொன்னாவதே, நான் போய் வாங்கிட்டு வரேன். சரி மருமகளே. டிங்கு, டாடா, பை பாய். காக்காடு சத்தம் போடுதியா இல்லன்னா அக்கா அக்கான்னு கூப்பிடுதியான்னு தெரியலையே. போறேன் பாரு, என்னையெல்லாம் ஏசிட்டு போறேன். நல்ல பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு என்ன வந்து ஏசிட்டு போறேன். என்னல எத்தனை நாளைக்குன்னு நானும் பார்க்க தானே போறேன். அப்படியே அப்பனை உரிச்சு வச்சாப்புல பொண்டாட்டி பேச்ச கேட்காம என் புருஷனும் என் பேச்ச கேட்டுதான் எங்க மாமியார் கூட சண்டை போட்டான். இப்ப இவனும்ல எப்படி முளைச்சிருக்கான். என்ன செய்ய, எல்லாம் என் நேரம். தெருவுல ஒரு மனுஷால் என்ன மதிக்காவடா? ஆமா, மதிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், இங்க இருந்த லட்சுமியை காணல. யாத்தாடி, ஆப்பஞ்சூட போறேன், விரவ கட்டையெல்லாம் எடுத்து கொண்டு வைக்க போறேன், அடுப்பு மூட்ட போறேன்னு சொல்லிட்டு கிடந்தா ஆளை காணல. விரவையும் காணல, அவளையும் காணல. எங்கதான் போனா? ஒரு நிமிஷம் என் மவங்கிட்ட திரும்பி பேசுறதுக்குள்ள கண்ணு தப்பிட்டாளா? அதான பார்த்தேன், என் கண்ணுல இருந்து யாராவது தப்ப முடியுமா? லட்சுமி, யாத்தாடி, இவ கையில சம்பளத்தை தூக்கிட்டு எங்கன போறா? போவோம், நாமளும் பின்னாடியே போவோம். நமக்கு என்ன வீட்டுல வேலையா வெட்டியா? தெருவுல நடந்து போறான்னு பார்த்தா இவன் என்னத்துக்கு இங்க வந்து நிக்கா? ஏத்தாடி, இது சங்கரி வீடுல. எக்கா, எக்காவா? போன வாரம் தானே சண்டை போட்டு கிடந்தாலுவா, என் மூஞ்சில நீ முடிக்காத, உன் மூஞ்சில நான் முடிக்க மாட்டேன்னு பேசிட்டு கிடந்தாலுவா, இன்னைக்கு என்னடா வீட்டு வாசல்ல வந்து நின்னுக்கிட்டு எக்கான்னு கூப்பிடுறக்கா. ஒருவேளை நம்ம தான் எதுவும் தெரியாம இருந்துட்டோமோ? நமக்கு தெரியாம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்களோ என்னவோ தெரியலையே. இவ ரெண்டு பேரும் பேசிக்கிட்டது நமக்கு எப்படி தெரியாம போச்சு? நம்ம எங்கேயுமே போகலையே, இந்த தெருவுலயே தானே சுத்திக்கிட்டே வரோம். எக்கா, யார் அது வாசல்ல நின்னுகிட்டு எக்கா எக்கான்னு கூப்பிட்டடக்காவோ? ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாள்னா வீட்டுக்குள்ள இவ போக வேண்டியதுன்னு என்னத்துக்கு வாசல்ல நின்னுகிட்டே எக்கா எக்கான்னு கூப்பிட்டடக்கா? அதுவும் சிரிச்ச முகமா இல்லாம சாதாரணமா தானே நிக்கா. அப்ப இதுல ஏதோ ஒரு கதை இருக்கு. வாரா வாரா சங்கரி வாரா, இவ ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டாவன்னு நம்ம இங்க நின்னே பாப்போம். எக்கா, கூப்பிடுட்டி, நல்ல சத்தமா கூப்பிடு. ஆனா வாரல்ல. அதான பார்த்தேன், சங்கரி என்ன அளவோல ஒரு வெட்டு வெட்டுதா, நமக்கு தெரியாம ரெண்டு பேரும் பேசிக்கிடுவாங்களாக்கும். ஏக்கா, என் வீட்டு வாசல்ல நின்னு பிச்சை எடுக்கலாம்னு வந்தியோ? அப்படிதான் ராசாத்தி என் சங்கரி, அப்படிதான் கேட்கணும். ஏக்கா, யாரு யாருக்கு அக்கா? என்ன பார்த்து நீ அக்கான்னு கூப்பிடுறதுக்கெல்லாம் உனக்கு எந்த உரிமையும் இல்ல. அப்படி சொல்லிட்டு என் ராசாத்தி. செப்பாடா, இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இவ்வளவு நேரம் என் மவன் அவன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு நம்மளை ஏசிட்டு போயிட்டானேன்னு கொஞ்சம் சங்கடமா இருந்து, இப்ப இவ ரெண்டு பேரும் சண்டை போட்டதை பார்த்தா கொஞ்சம் மனசுக்கு சமாதானமா இருக்கு. என்ன எக்கா எக்காண்டு கிடக்கா? என் வாசல்ல வந்து நின்றுகிட்டு பிச்சை எடுக்க வந்தேன்னு கேட்கல? ஆமாக்கா, பிச்சை எடுக்க தான் வந்தேன். வீட்டுல ஆப்பஞ்சூட போறேன்னு சொன்னா, இப்ப இவ வீட்டு வாசல்ல வந்து நின்றுகிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கா. சரியான கிறுக்கி இந்த லட்சுமி. பிச்சை எடுக்கதாக்கா வந்திருக்கேன், உன் வீட்டு வாசல்ல வந்து நின்றுகிட்டு உன்கிட்ட பிச்சை எடுக்கதான் வந்திருக்கேன். லட்சுமிக்கு முகர்கிட்ட ஏன் இப்படி போயிட்டு? உன்கிட்ட மன்னிப்பு பிச்சை கேட்கதாக்கா வந்திருக்கேன். என்னது, மன்னிப்ப பிச்சையா கேட்க வந்திருக்காளா?
என்னத்துக்கு இவ உளறிட்டு கிடக்கா? என்ன உளறிட்டு கிடக்க? அதானே நான் ஒண்ணு உளறலக்கா, உங்ககிட்ட மன்னிப்பு பிச்சையா கேட்கல அப்படிதாக்கா வந்திருக்கேன். இங்க பாரு, முதல்ல என் வீட்டு வாசல விட்டு நீ கிளம்பு. வேற எங்கேயாவது போய் என்னத்தையாவது வாங்கிட்டு வா. எனக்கு என்ன, சும்மா இங்க வந்து நின்னுகிட்டு உன் இஷ்டத்துக்கெல்லாம் பேசிட்டு கிடக்காத. முதல்ல போங்க இருந்து. அப்படித்தான், முதல்ல வீட்டு வாசல்ல என்னத்துக்கு வந்து நிக்க இவா? அப்படியெல்லாம் சொல்லாதக்கா, நான் உங்ககிட்ட சண்டை போட்டதெல்லாம் என் தப்புதான். அதான் தப்புன்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன? அதாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலாம்னு வந்திருக்கேன். என்ன மன்னிப்பு பிச்சையா கேட்டுக்கிட்டு நில்லு. இப்ப சங்கரி 4 மிதியையும் 2 அரையும் தருவா வாங்கிட்டு போ. முதல்ல என் வீட்டு வாசல்ல நிக்காத நீ. அப்படியெல்லாம் சொல்லாதக்கா, உன் காலில் விழுந்துனா கூட நான் மன்னிப்பு கேட்டுக்கிடுதே. ஏய் அம்மா, இந்த லட்சுமி என்ன ஆட நடிப்பு நடிச்சா? எடி, நீ எந்த நடிப்பை நடிச்சாலும் உன் நடிப்பு சங்கரி கிட்ட செல்லவே செல்லாதுடி. கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கலாம்ல. இப்ப பாரு, சங்கரி அந்த காலை வச்சு உன்னை எட்டி விட போறா. அக்கா தங்கச்சியா பழகுன உங்ககிட்ட நான் சண்டை போட்டது என் தப்பு தான்க்கா. அது வந்து சொர்ண கிளவி பேச்ச கேட்டு உங்ககிட்ட சண்டை போட்டது ரொம்ப ரொம்ப தப்புக்கா. ஆமா, என் பேச்சு கேட்டுதான் இவகிட்ட சண்டை போட்டானா? இல்லாட்டா கூட இவ ரொம்ப நல்லவல்ல. என் மேல பழைய தூக்கி போடுதா பாரா. என்னட்டி பாத்துக்கிட்டு நிக்க சங்கரி, 4 மிதிய போடவள. காலு கிட்ட வசமா விழுந்து கிடக்கா. மன்னிச்சிருக்கா, இவ்வளவு நாளா நல்லா பழகிட்டு யார் பேசலாமோ கேட்டு உங்ககிட்ட சண்டை போட்டது என் தப்புதான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்கா. அக்கான்னு உன்ன மனசார கூப்பிட்டக்கா, இந்த தங்கச்சிய மன்னிச்சிருக்கா. ஆமா, ஊர் உலகத்துல இல்லாத அக்கா தங்கச்சி. கூட பிறந்தவளே தெருவில் கிடந்து குடிமி பிடி போட்டு சண்டை போட்டு கிடக்காளுவா. இவளுவா என்னவோ அக்கா தங்கச்சியம்ல. இப்ப எப்படியும் சங்கரி லட்சுமி எட்டிட்டு மிதிப்பா. அப்போ லட்சுமி கையில உள்ள சம்பளம் அப்படியே பறந்து வரும். நம்ம எப்படியாவது போய் கேட்சி பிடிச்சிடணும். சம்பளம் பார்த்தா நல்ல அளவுல புத்தம் புதுசா தான் இருக்கு. வந்த வரைக்கும் நமக்கு லாபம் தானே. கேட்சி பிடிக்க ரெடியா நிப்போம். மன்னிச்சிருக்கா, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு. என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுக்கா. சங்கரி, டிபன் பாக்ஸ் கரெக்டா என் கையில வந்து விழணும். அந்த அளவுக்கு எட்டிட்டு மிதி. லட்சுமி, எந்திரி லட்சுமி. எட்டிட்டு மிதிப்பான்னு பார்த்தா இவன் அவன் மேல விழுந்து கிடக்கா. சங்கரி, கமான் சங்கரி. என் கால்ல விழுந்து நீ இப்படி மன்னிப்பு கேட்கணும்னு ஒண்ணு அவசியம் இல்ல லட்சுமி. முதல்ல எந்திரி. இது என்ன ரூட் மாறுது? மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுக்கா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல லட்சுமி. நீ முதல்ல எந்திரி. நானும் தானே உன்கிட்ட சண்டை போட்டேன். அப்ப நானும் தான் உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். காலால எட்டு மிதிப்பான்னு பார்த்தா அவ கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எந்திரி லட்சுமி, தயவு செஞ்சு எந்திரி. இங்க பாரு லட்சுமி, நீ என்ன எப்படி அக்கான மனசார கூப்பிட்டியோ அதே நினைப்போடதான் உன்னை மனசார நான் தங்கச்சின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம 2 பேரும் தான் சண்டை போட்டிருக்கோம். வீணா போட அந்த சொர்ண கிழவி பேச்சு கேட்டு நம்ம நடந்துகிட்டதுனாலதான் நமக்குள்ள இவ்வளவு பிரச்சனை. ஆமாக்கா, அந்த கிழவி பேச்சு கேட்டனாலதான் நமக்குள்ள பிரச்சனையே வந்துச்சு. நீ வருத்தப்படாத லட்சுமி, எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஏக்கா, உனக்கு பிடிக்குமேனு ஆப்பம் சுட்டு கொண்டு வந்திருக்கேங்க்கா. தேங்காய் பாலும் வச்சு கொண்டு வந்திருக்கேன். என் தங்கச்சினா என் தங்கச்சி தான். அக்காவுக்கு பிடிச்ச மாதிரியே செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். வா லட்சுமி, வீட்டுக்குள்ள போவோம். ஏக்கா, அப்ப நீ என்ன மனசார மன்னிச்சிட்டு இல்லக்கா? ஆனா நீ ஒருத்தி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அக்கா தங்கச்சிக்குள்ள என்ன பிரச்சனை வேண்டி கிடக்கு? வா வீட்டுக்குள்ள போவோம். லட்சுமி, ஆப்பமும் தேங்காய் பால் நிறைய ஊத்தி கொண்டு வந்திருக்கியா? ஆமாக்கா, ஆப்பமும் தேங்காய் பாலும் உனக்கு உசுறுன்னு எனக்கு நல்லா தெரியும்ல. அதனாலதான் உனக்காக செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். வா நம்ம வீட்டுக்குள்ள போவோம். என் தங்கச்சிதான் என் தங்கச்சிதான். லட்சுமி, இந்த சொர்ண கிழவி வீட்டு பக்கம் போயிடாத. என்ன அந்த கிழவி மூஞ்சிலே முழிச்சிடாத. நீ சொல்லிட்டேல்லக்கா, இனி அந்த சூனியக்கார கிழவி மூஞ்சில நான் முழிக்க கூட மாட்டேனே. என்னது, சூனியக்கார கிழவியா? அடி பாவியா, தெருல கடந்து உருண்டு மண்டை உடைச்சு சண்டையை போட்டு கிடந்தே. இன்னைக்கு என்ன பார்த்து சூனியக்கார கிழவினா சொல்லிட்டு போற? ஆத்தாடி ஆத்தா, 2 பேரும் பேசிக்கிடுவாள்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலையே. இந்த லட்சுமி ஆபத்தை சுட்டு கொண்டு வந்து சங்கரிட்ட கொடுத்து பிரச்சனையை முடிச்சுக்கிட்டாளா? ஆத்தாடி, காலையா ஒரு சிறுசா எடுத்துட்டு போகுது. சம்பளத்தை கேட்டு பிடிக்கலாம்னு நின்னேன். ஆத்தாடி, என் காலை எடுக்க முடியலையா? என்ன பார்த்தாட்டி சூனியக்கார கிழவின்னு சொல்லுற? இருட்டி, உங்க 2 பேருக்கும் சேர்த்து ஒரு நாள் சூனியம் வச்சு போடுதேன். இந்த தெருல நம்மள ஒரு மனுஷியா கூட யாரும் மதிக்க மாட்டேங்காவம்மா. என் மருமகளை வீட்டுக்குள்ள ஏத்தாம வெளியே துரத்தி விட்டேன். இப்ப அவ வீட்டுக்குள்ள வந்துட்டா. ஆனா எனக்கு நேரம் சரியில்லாம போயிட்டு கால் வைக்க இடமெல்லாம் தண்ணி வெளியெல்லாம் இருக்கு. அம்மா அம்மம்மா, நாளைக்கு எப்படியாவது
சீட்டு பணத்தை எடுத்து அந்த இடம் விற்கப்பட்டவங்க கிட்ட போய் கொஞ்சம் அட்வான்ஸ் ரூபாயை கொடுத்துட்டு வந்துடணும். இல்லைன்னா அந்த பக்கத்து தெரு கோயில அந்த இடத்த வாங்கி விடுவா. நல்ல மெயின் தெருவில் இருக்கப்பட்ட இடம்ல, அந்த இடத்த எப்படியாவது வாங்கி விடணும், விட்டுறப்படாது. என் மவங்கிட்டையும் கொஞ்சம் சொல்லி வைக்கணும். அடுத்த மாசம் வேற சீட்டு பணம் வேற கட்டணும்ல. ஆமா, இன்னும் அவன் வேலைக்கு போகாம இருக்கான். ஆபீஸ்க்கு கிளம்பணும், நேரம் ஆயிட்டு. ஏம்மா, இல்ல என்ன எவ்வளவு நேரம் ஆகுது? நீ நான் ஆபீஸ்க்கு போலையா? அதான் கிளம்பிட்டு இருக்கம்மா. நீ கொஞ்சம் லேட்டா போனா போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல உங்க அப்பா சந்தைக்கு தான் போயிருக்காரு. அதனால நீ ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது காய்கறி மளிகை சாமான்லாம் ஒண்ணு வாங்கிட்டு வரேன்டா. என்ன எல்லாத்தையும் உங்க அப்பாவே வாங்கிட்டு வந்துருவாரு. சரிம்மா. இல்ல அப்புறம் இந்த சீட்டு பணம் ஏங்க, நாளைக்கு சீட்டு பணம் எடுக்கணும் பாத்துக்க. ஏங்க இந்த வாரே மேனகா. என் அம்மா என்கிட்ட ஒரு நிமிஷம் பேசிடப்படாத, உடனே கூப்பிட்டுருவா. இவ்வளவு நேரமா சும்மா தான் இருந்திருப்பா. என்கிட்ட பேசுறத கேட்ட உடனே என்னங்க ஏங்கன்னு கூப்பிட்டுடக்கா. தீமுறை பிடிச்சவா. ஏங்க ஏம்மா, ஏதோ சீட்டு பணம் பத்தி சொல்லிட்டு இருந்திய. என்னங்க? ஒன்னும் சொல்லலப்பா. அந்த புண்ணியவதி கூப்பிடுதா பாரு. சப்பா, எப்படிதான் சமாளிச்சாலும் இவங்க 2 பேர்கிட்ட மாட்டிக்கிட்டு ஏன் தலைதான் உருளுது. என்னாச்சு மேனகா, எதுக்கு கூப்பிட்டா? எதுக்கு கூப்பிட்டனாவா? லொக்கு லொக்குன்னு இருமிட்டு கிடக்கே, உங்க காதுல கேட்கலையா? என்னது மருமவளுக்கு இருமலா? வரத்தனட்டி செய்யும் உனக்கு இருமலு லொக்கு லொக்குன்னு. முந்தானத்து கடைக்கு போயிட்டு வரும்போது ஐஸ்கிரீம் வாங்கி நல்லா சாப்பிட்டேன்னு என்கிட்ட வந்து பீத்துனேல்ல. என் மவே எடி எங்க அம்மாவுக்கும் கொஞ்சம் வாங்கிட்டு போவோம் ஐஸ்கிரீம்னு சொன்னதுக்கு நீ என்ன சொல்லியிருக்கா? அது உங்க அம்மா வயசானவங்க, இந்த மழை நேரத்துல அவங்களுக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு சளி பிடிக்கும், இருமல் வரும், காய்ச்சல் வரும்னு சொன்னேல்ல. கொஞ்சம் வழி விடுங்க. ஏத்தாடி, இவ என்ன பண்ண போறா? அந்த சேர்ல போய் உட்காருங்களா. என்னது? யாத்தி, உங்களுக்கு நான் சொன்னது காதுல கேட்கலையா? அந்த சேர்ல போய் உட்காருங்களா. இவ பக்கத்துல சோபால உட்காரதுக்கு நான் பேசாம சேர்ல உட்கார்ந்துக்கிடுவேன். நல்ல இருமுட்டி, உனக்கு இருமல் மட்டுமா வரும்? வாந்தி வரும், பியாதி வரும். சபா என்ன இவ பாட்டுக்கு சோபால படுத்துக்கிட்டா? இது எப்படி இருமிட்டு கிடக்கு? என்னங்க நீங்க இப்படி பாத்துக்கிட்டே நிக்கிய? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? எடி அது வந்து எடி நேத்துக்கே உனக்கு இருமல் மருந்து வாங்கி கொண்டு வந்து கொடுத்தோம்ல. இருமல் மருந்து குடிச்சாச்சு, ஆனாலும் இன்னும் சளி சரியாவல. என்ன செய்யனே எனக்கு தெரியலங்க. சரி, அப்போ ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போட்டா? யாத்தாடி, என் மருமவ என்னத்தையோ ஒண்ணு பிளான் பண்ணுதாள. என்னன்னு தெரியலையே. எதுக்கு நாம கொஞ்சம் உஷாரா இருந்துக்கிடணும். ஆஸ்பத்திரிக்கெல்லாம் ஒண்ணும் போவாண்டாங்க. அங்க போனாலும் இதே மாதிரிதான் மருந்து எழுதி தருவாங்க. எனக்கு இந்த மருந்தை குடிச்சு சளி எல்லாம் சரியாவலையே. சரி, அப்ப என்ன செய்ய? அது வந்துங்க, எனக்கு இந்த இருமல் மருந்தெல்லாம் குடிச்சு சரியாவலையா. அதனால வீட்லயே கசாயம் வச்சு குடிச்சா கொஞ்சம் இருமல் சரியாவுங்க. ஓஹோ, இப்பதானே எனக்கு புரியுது. கசாயம் வச்சு கொடுக்கணுமா இவளுக்கு? கசாயம் அப்படியே இருமல்னு மகாராணி படுத்துக்கிடுவாங்களா? இவங்களுக்கு வேலைக்கு கசாயம் வச்சு கொடுத்து சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்து பத்திரமாத்து தங்க மாதிரி இவளை நான் பாத்துக்கிடணுமா? அதுக்கு வேற வழிய வைக்க. மேனகா, கசாயம் எனக்கு வைக்க தெரியாத. உங்களுக்கு வைக்க தெரியலனா என்னங்க? அதான் மாமியாரி இருக்காள்ல, அவ உனக்கு வச்சு கொடுப்பா. அப்படி தாண்டி நினைச்சுக்கிட்டு இருக்க. ஐஸ்கிரீம் மட்டும் ஒத்தேல வாங்கி முழுங்க தெரியுதுல்ல. இப்ப உனக்கு கசாயம் வச்சு கொடுக்கிறதுக்கு மாமியார் வேணுமாக்க? மாமியாரு இருட்டி, நீ ஆக்சனை போட்டா அதுக்கு பல மடங்கு ஆக்சனை நான் போடுவேன். சப்பா, என்ன தலைவலிக்கும்மா. ஏமா, உனக்கு என்னமாச்சு? என்னத்த சொல்லல, காலையில இருந்து ஒரே மண்டை குத்து. என்ன தலைவலிக்கு தெரியுமா? தலைய தூக்கி பார்க்க கழியில அந்த அளவுக்கு தலைவலிக்கு பத்துக்க. இப்பவே மணி 11 மணிக்கிட்ட ஆக போகுது. இனி என்ன நேரத்துக்கு சோத்த பங்கி, என்ன நேரத்துக்கு குழம்பு வச்சு திங்க. அதை நினைச்சாலே இன்னும் கொஞ்சம் தலைவலிக்க நம்மள செய்யுது. சரிம்மா, அப்ப நான் ஆபீஸ்க்கு லீவ் போடுறேன். என்னல சொல்ற? ஆபீஸ்க்கு லீவ் போட போறியா? ஆமாம்மா, உங்க 2 பேருக்கும் முடியல. மத்தியானம் சாப்பாடு வேற செய்யணும். நான் வேற ஆபீஸ்க்கு போயிட்டா நீங்க 2 பேரும் கஷ்டப்படுவீல்ல. அதனால நானே உங்க 2 பேத்துக்கும் சமையல் செஞ்சு வைக்கமா. இவனுக்கு சுடு தண்ணியே வைக்க தெரியாது. இவன் சோறு பொங்கி கறி வைக்க போறானாக்கும். இவன் என்னடானா அப்படியே 2 நேரம் லொக்கு லொக்குன்னு இருமிக்கிட்டு நடிச்சுட்டு கிடக்கா. இந்த நடிப்பை சரி பண்ணணுமே. இருட்டி மருமோள, உன் நடிப்பெல்லாம் என்கிட்ட செல்லவே செல்லாது. ஏலங்க வா.
என்னம்மா உனக்கு தலைவலி மாத்திரை ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்ல. நான் சொல்லத கொஞ்சம் கேளு. என்னம்மா? இங்க பாருல, உன் பொண்டாட்டிக்கு வேற நல்ல இருமலா இருக்கு. சளி அதிகமா பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன். ஆமாம்மா, நேற்றுக்கு லேசமா இருமிக்கிட்டு இருந்தா, இன்னைக்கு கொஞ்சம் இருமல் அதிகமா இருக்குமா. அதாம்ல சொல்லுதேன், இருமல் அதிகமா இருக்கு பத்தியா, அதனால காய்ச்சலும் வந்தாலும் வந்துடும். எனக்கு வயசாகுது, இப்போ எனக்கும் தலைவலிக்க என்னால போட்டு மறுமலை பார்க்க முடியாது. அதனால ஏக்கா என்னக்கா பொட்டியும் கைமா நிக்கிய? சின்ன பொண்ணு உனக்கு 100 ஆயுசு. நீங்க வேறக்கா 100 ஆயுசெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இருக்கிறது வரைக்கும் நிம்மதியா சந்தோஷமா இருந்தாலே போதும். ஏன் அதெல்லாம் இருப்பம்மா, உன் வீட்டுக்கு தான் வரலாம்னு இருந்தேன், நீயே வந்துட்ட. ஏக்கா நீங்க தானக்கா சொன்னீங்க வீட்டுல முருங்கைக்கீரை இருக்கு வந்து வாங்கிட்டு போன்னு, அதனாலதான்க்கா வந்தேன். நான் தான் சொன்னேன் சின்ன பொண்ணு, ஆனா இந்த பெட்டியும் உனக்கு தான். என்னது இந்த பெட்டி எனக்கா? ஏக்கா பெட்டி நிறையவே கீரை வச்சிருக்கிய? பெட்டி நிறைய கீரைலாம் ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு, முதல்ல பெட்டியை இறக்கு. சாரிக்கா ஏக்கா என்ன பெட்டி இவ்வளவு கனமா இருக்கு? என்னக்கா இருக்கு பெட்டியில? கொஞ்சம் வெயிட்டா இருக்க மாதிரி இருக்கு. சின்ன பொண்ணு நீ தானே பாத்திரக்காரனுங்கிட்ட இந்த வாரம் வரும்போது கிரைண்டர் கொண்டு வாங்கன்னு சொன்ன. ஏக்கா அந்த அண்ணன் அடுத்த வாரம்ல கொண்டு வரேன்னு சொன்னாரு. ஆமா சின்ன பொண்ணு, அந்த அண்ணன் என்கிட்டயும் சொன்னாரு. சின்ன பொண்ணு கேட்ட கிரைண்டரை நான் அடுத்த வாரம் கொண்டு வரேன்னு சொன்னமா, ஆனா அடுத்த வாரம் என்னால இந்த பக்கம் வர முடியாது பத்துக்க. அதனாலதான் இன்னைக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டேன்னு என்கிட்ட கொடுத்துட்டு போனாரு. அடுத்த வாரம் அவங்க சொந்தக்காரடியக்க வீட்டு கல்யாணமா, அதனால வர முடியாதுன்னு சொன்னாரு சின்ன பொண்ணு. நீ வாரம் கொடுக்கப்பட்ட ரூபாயை அதுக்கு அடுத்த வாரம் சேர்த்து கொடுப்பியான். அப்படியேக்கா சொன்னாரு அந்த அண்ணே. ஆமா சின்ன பொண்ணு, நான் எனக்கு குக்கர் வேணும்னு அந்த அண்ணன் கிட்ட சொல்லியிருந்தேன் பத்தியா, அந்த குக்கரும் அந்த கிரைண்டரும் தந்துட்டு போனாரு பத்துக்க. ஏக்கா கிரைண்டர் வந்துட்டு எங்க வீட்டுக்கு, இனிமேல் தான் எனக்கு சந்தோஷமே. என்ன சொல்லுத சின்ன பொண்ணு? ஏக்கா சங்கரன கடையில தினமும் மாவு வித்துக்கிட்டு இருந்தாரு, நம்ம வாங்கி இட்லி தோசைன்னு சுட்டு தின்னுக்கிட்டு இருந்தோம். இப்ப மாவு விற்கிறத நிப்பாட்டிட்டாவ பத்தியா, நாங்களாவது எதையாவது ஒண்ணு செஞ்சு தின்னுட்டு இருந்துக்கிடுவோம். ஆனா என் பையனுக்கு இட்லி தோசைன்னு கொடுக்க வேண்டியிருக்கு பத்தியாளா. வீட்டுல ஆட்டோர்ல கிடக்கு, ஆனா அதுல அரைக்கிறதுக்கு கஷ்டம் அழகா இருக்கு. இப்ப கிரைண்டர் இருந்துன்னு வச்சுக்கிடுங்க, ஒரு 2 நாளைக்கு இல்ல 3 நாளைக்கு ஒரு டைம் மாவு அரைச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம்ல. நல்ல ஐடியா தான் சின்ன பொண்ணு. எங்க வீட்டுல இருக்கப்பட்ட கிரைண்டர்ல மாவு அரைச்சிக்கன்னு சொன்னா நீ கேட்க மாட்டாங்க. ஏக்கா உங்க வீட்டுல இருக்கப்பட்ட கிரைண்டர் நல்ல பெரிய கிரைண்டர்லக்கா, எனக்கு அந்த கிரைண்டர்ல எல்லாம் மாவு அரைக்க தெரியாது. இது சின்ன கிரைண்டர், நல்ல அளவோல மாவு அரைச்சிக்கிடலாம், ஈஸியா இருக்கும் பாத்தீங்களா. அதுவும் சரிதான். ஏக்கா உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கக்கா, நான் வேணா எங்க வீட்டுல மாவு அரைச்சு தாரேன். நீ முதல்ல மாவு அரைச்சி பிள்ளைக்கு இட்லி சுட்டு கொடுக்கப்பட்ட வழியை பாரு. கண்டிப்பாக்கா, இன்னைக்கு மத்தியானமே அரிசி உளுந்த ஊற வச்சிட மாட்டேன். சரி. டிங்கு வீட்டு வாசல்ல உட்கார்ந்து சத்தம் போட்டதுக்கு அர்த்தமே எனக்கு இப்பதானே புரியுது. என்ன சின்ன பொண்ணு சொல்லுதா? ஆமாக்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிங்கு எங்க வீட்டு வாசல்ல கிடந்து கான்னு கத்திக்கிட்டே கிடந்துச்சு. காக்கா சத்தம் போட்டா வீட்டுக்கு யாராவது புது மனுஷால் வருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் புது கிரைண்டர் வந்திருக்குல்லக்கா எங்க வீட்டுக்கு. அப்ப எங்க வீட்டுக்கு தான் புது குக்கர் வந்திருக்கு. அப்ப டிங்கு எங்க வீட்டுல வந்து சத்தம் போடல? ஆமா அதானே. ஏக்கா கொஞ்சம் இருங்க, நான் டிங்கிட்ட கேட்டு சொல்லுது என்ன. சரி நீ போய் முதல்ல அரிசி உளுந்தெல்லாம் ஊற வை, மாவு அரைக்கணும்ல. சரிக்கா. எப்பாடா எங்க வீட்டுக்கு புது கிரைண்டர் வந்தாச்சு, இனி மாவு வாங்கணும்னு கடைக்கடையா போவாண்டா. சின்ன பொண்ணு, ஏன் சின்ன பொண்ணு? எத்தே மறந்துட்டேன் பத்தியலா. சின்ன பொண்ணு, இந்த மக்கா முருங்கைக்கீரை. கீரையை வாங்க வந்துட்டு அதையே மறந்துட்டு போறேன் பத்தியலா. இந்த மக்கா இளம் கீரை இப்பதான் பறிச்சு கொண்டு ஆரம்பித்துக்க. துவரம் வச்சு தின்னா என்ன ருசியா இருக்கு தெரியுமா? ஏக்கா உங்களுக்கு கீரை? எங்களுக்கு இருக்குமா, இந்த கொண்டுட்டு போ. சரி பாட்டியோ. ஏத்தே அப்போ மத்தியானம் சாப்பாட்டுக்கு வெந்தய குழம்பும் முருங்கைக்கீரை துவரமும் வச்சிருட்டுமா? சரி மருமலை, கீரையை சோபால வச்சிருக்கேன், எடுத்துக்கொண்டா நான் உருவி தரேன். சரிங்க தே. அடக்கம் காட்டாம வர, நம்மளும் எதுவும் வாயை திறந்து எதுவும் சொல்லிடக்கூடாது. அமைதியா கொண்டு போய் விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு அமைதியா வந்துடணும். ஏங்க ஐயோ இப்பதானே நினைச்சேன் அடக்கம் காட்டாம வர்றேன்னு, அதுக்குள்ள வாயை திறக்கால. ஏங்க என்னங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், என்னன்னு கூட கேட்காம நீங்க பாட்டுக்கு வண்டியை ஓட்டிட்டே இருக்கீங்க. அது ரோட்ல நிறைய டிராபிக். ஒரு வண்டி கூட இல்ல, டிராபிக்னு சொல்லிட்டு இருக்கீங்க. வண்டி ஓட்டும் போது பேசக்கூடாதுமா, அப்புறம் கவனம் செதறிடும்ல. அதெல்லாம் இருக்கட்டும், அதான் நான் சொன்னேன்ல ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் ஒண்ணும் போக வேண்டாம்னு. இப்போ எதுக்கு என்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறீங்க? எம்மா இது என்ன தொடர்ந்து பேசாம வான்னு சொல்லுதம்ல. இவன் எங்கம்மா போறோம்? பேசாம வான்னு சொல்லுதம்ல என் பின்னாடியே. இவன் எங்க போறேன்னு சொன்னா நம்ம வழி கரெக்டா போறோமா இல்லையான்னு தெரியும். நீ பாட்டுக்கு என்ன பஸ் விட்டு இறக்கி இங்க பார கூட்டிட்டு வர. இது என் கூடவே வான்னு சொல்லிட்டு இருக்கேன். பஸ் விட்டு இறங்கி 1 கிலோமீட்டர் தூரம் நடந்தாச்சுமா.
ரோட்ல நின்று தான் பாடி பேசுவோம். ஒரு ஓரமா உட்காந்து பேச வேண்டியதானே. அப்புறம் வண்டி இடிச்சிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரூபாயை கறக்கிறதுக்கு ரெடியா நிப்பாவோம். திமிரு பிடிச்சவா. நாங்க ஓரமா தானே நிக்கிறோம். என்னமோ ரோட்ல நிக்க மாதிரி பேசிட்டு போறா. நீ எங்க என்ன பறக்க பார்த்துட்டு நிக்க? வா என் பின்னாடியே. வாரம்மா. பேக்கை எங்கேயும் கீழே வச்சுக்கிட்டு வந்துடாத. டீ தூக்கிக்கிட்டே வா. எங்க போறோம்னு கூட எங்க அம்மா என்கிட்ட சொல்ல மாட்டாங்களா? போவோம், பின்னாடியே போவோம். எத்தனை நேரம் உங்ககிட்ட சொன்னாங்க ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் வேண்டாம்னு? அது அது வந்து மேனகா, ஐயோ வாய கிளறுதாளே. சொல்லுங்க. அது அது வந்து மேனகா, இப்ப நம்ம வீட்டுக்கு தான் போறோம். வீட்டுல இருந்து தானே கிளம்பணும். திரும்பவும் வீட்டுக்கே போறோமா? வீட்டுக்கு தான், நம்ம வீட்டுக்கு இல்ல. என்னங்க உளறுதீங்க? மேனகா, அது உனக்கு சளி நிறைய பிடிச்சிருக்கு, அப்புறம் ரொம்ப இருமலா வேற இருக்கு பத்தியா? ஆமா. உனக்கு சளி இருமல் எல்லாம் சரியாகணும், உடம்பு வேற சரியாகணும்ல, அதனாலதான் உங்க அம்மா வீட்டுக்கு போறோம். என்னது? எங்க அம்மா வீட்டுக்கு போறோமா? ஐயா ஜாலி. அது சரி, எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு ஒரு வார்த்தை இந்த மனுஷனுக்கு சொன்ன என்ன? நான் எங்க அம்மா வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொன்னேன்ல, அதனால தான் சொல்லாம கூட்டிட்டு போறாரோ? எங்க அம்மா வீட்டுக்கு போற வீடு சந்தோஷப்படுதேன்னு இவருக்கு தெரியக்கூடாது. எனக்கு சளி இருமல், அதை சரி பண்ணதுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு கொண்டு போய் என்ன விடுதிய, அப்படிதானே? ஆமா மேனு செல்லம், அதே தான். உனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது பத்தியா? ரெஸ்டா? பெரிய ரெஸ்ட். ஒரு கசாயம் குடிச்சா கொஞ்சம் சளி இருமல்லாம் சரியாயிரும்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன். உடனே உங்க அம்மா உங்ககிட்ட சொல்லி அவளை கொண்டு அவங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு வந்துருன்னு சொன்னாவளோ? ஆத்தாடி, எங்க அம்மா தான் இவளை கொண்டு அவங்க அம்மா வீட்டுல விடுன்னு சொன்னதை கண்டுபிடிச்சிட்டானா? வீட்டுல இருக்கப்பட்ட மருமகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு கசாயம் வச்சு கொடுக்கறதுக்கு உங்க அம்மாவால முடியல. உடனே எங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி விடுதாவோ? அப்ப வயசான காலத்துல உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம வரும்போது நான் எப்படி அவங்கள பாத்துக்கிடுவேன்? இவ சொல்லதும் நியாயம்தான். நான் யார்கிட்ட என்னத்த பேச, எனக்கே ஒண்ணும் புரியல. வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு ஒரு நியாயம், வீட்டுல இருக்கப்பட்ட மாமியாருக்கு ஒரு நியாயமா? நியாய அநியாயத்தை புரிச்சு பார்க்க முடியாம தானே நானே முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இவளை முதல்ல போய் எங்க மாமியார் வீட்டுல விட்டுட்டு நம்ம முதல்ல ரெஸ்ட் எடுக்கணும். வயசான காலத்துல மாமியாரை பார்க்க